ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல உள்ள செக்ஷன் 2 பார்க்க போறோம். ஏற்கனவே செக்ஷன் 1 அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து செக்ஷன் 2. ஏற்கனவே சீ டர்ட்டில்ஸ் பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் 1ல பார்த்திருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பாட்டை பொறுத்த மட்டுக்கும் நிறைய வெக்காபுலரி வேர்ட்ஸ் நிறைய இருக்குப்பா. நிறைய வெக்காபுலரி வேர்ட்ஸ் படிக்கணும். இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கு. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Between the months of January and March, female olive ridleys came ashore to night to lay their eggs. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்ல, அது வந்து நைட் நேரங்களில் வந்து முட்டையிடுறதுக்காக மட்டுமே நிலப்பகுதிக்கு வரும். This is a quite problem for them as the turtles flippers enable to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. அதாவது என்னன்னாப்பா, இது ஒரு நீர்வாழ் உயிரினம், சரியா? இது தன்னுடைய வாழ்நாள்ல பெரும்பாலான பகுதியை நீர்ல தான் செலவழிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், சரியா? அப்ப அதனுடைய தகவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபிளிப்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ராடா இருக்கும். அது வந்து எப்படின்னா ஸ்விம் பண்றதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அது நீர்ல ஸ்விம் பண்றதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து நிலத்துல வந்து கொஞ்சம் அது வந்து ஊறணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, the turtle has to haul itself very laboriously. அதாவது ஹாலுங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸா இழுக்கிறது, laboriously அப்படிங்கிறது நல்ல எஃபோர்ட் கொடுத்து அது பண்ணும், சரியா? then it chooses a spot well away from the high tide line. அதாவது ஒரு லைனை சூஸ் பண்ணும். எதுக்கு? முட்டை போடுறதுக்கு. Here it scoops out nest cavity 45 centimeters deep into which it lays about 100 eggs. அதாவது 45 சென்டிமீட்டர் வரைக்கும் அது தோண்டி அதுல more than 100 eggs விடும். Each egg is in the shape and size of table tennis ball. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த டர்ட்டிலோட எக் வந்து எப்படி இருக்குமா, டேபிள் டென்னிஸ் பால் மாதிரி இருக்குமா. ஓகேயா? டேபிள் டென்னிஸ் பால் மாதிரி இருக்கும். டேபிள் டென்னிஸ் பால் மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஆர் லேட், த டர்ட்டில் fills in the gravity. Then it hammer floods the nest by tossing sand on it using flippers. அதாவது ஹேமர் ஃபிளாக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஹைட் பண்றது. ஏன்னா அது யாரும் எடுத்துடக்கூடாது இல்லையா? ஸோ அது என்ன பண்ணுது, 45 சென்டிமீட்டர் வந்து தோண்டி அதுல ஒரு 100 எக்ஸை போட்டுட்டு அந்த எக்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி ஷேப்ல இருக்குமா, டேபிள் டென்னிஸ் ஷேப்ல இருக்குமா. டேபிள் டென்னிஸ் ஷேப்ல இருக்கும். என்ன பண்ணிருச்சு, போட்டுட்டு ஹைட் பண்ணிருச்சு, நிறைய திருப்பி மண்ணை வச்சு நிரப்பிட்டு அது என்ன பண்ணிடும், போயிடும், சரியா? தென் டன் இட் ரிட்டர்ன்ஸ் டு த sea. The eggs are left to incubate under the warmth of the sun. அதாவது முட்டை பொரிக்கிறதுக்காக, குஞ்சு பொரிக்கிறதுக்காக என்ன பண்ணிடும், வச்சுட்டு போயிடும். In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. They collect the eggs for eating. இங்க என்னன்னா, இது இவ்வளவு கஷ்டப்பட்டு முட்டை போடுமா, அதுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த முட்டையை சாப்பிடுறதுக்காக என்ன பண்ணிடுவாங்களாம், எடுத்துட்டு போயிடுவாங்களாம். நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ், ஜாக்கல்ஸ்ங்கிறது என்னது, நரி, டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ் டு டிக் அப் த eat the eggs by following scent left by the turtle. சென்ட்ங்கிறது என்ன, ஒரு திரவியம், ஒரு வகையான வாசனை திரவியம். அது மட்டும் இல்லாம அது ஊர்ந்து போகும்போது அதனுடைய தடங்களும் பதிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு இந்த மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அது போட்ட முட்டையை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எடுத்துட்டு போயிடுவாங்க. Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. அதாவது இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட இருந்தும் அனிமல்ஸ் கிட்ட இருந்தும் தப்பிக்கக்கூடிய முட்டைகள் மட்டும்தான் என்ன பண்ணும், குஞ்சு பொரிக்கிறதுக்காக இருக்கும். அது முகம் இல்லாம இதுல வந்து ப்ரீடேட்டர்ஸ்னு ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ப்ரீடேட்டர்ஸ் அப்படிங்கிறது அனிமல்ஸ். எந்த அனிமலை குறிக்கும்னா, ஒரு அனிமல் தான் வாழ்றதுக்காக இன்னொரு அனிமலை கொல்றதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா predators. ஸோ predators, ஹியூமன் பீயிங்ஸ், இவங்க கிட்டலாம் தப்பிச்சு வரக்கூடிய ஒரு சில முட்டைகள் மட்டும் 45 to 60 days வந்து என்ன இருக்கும், அந்த முட்டை குஞ்சு பொரிச்சு வெளியில வரும், சரியா? த ஹேச்லிங்ஸ்ங்கிறது என்னது, குஞ்சு, சரியா? ஹேச்லிங்ஸ்ங்கிறது என்னது, குஞ்சு. ஸ்லாஷ் ஓப்பன் த லெதரி எக்ஷெல் வித் ஹெல்ப் ஆஃப் டைனி எக் டூத். அதாவது என்ன அப்படின்னா, அந்த எக் டூத் வந்து எப்படி இருக்கும்னா வெறும் ஷார்ப்பா இருக்கும். திஸ் இஸ் லைக் எ ரேசர் பிளேட். அதாவது எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும், ரேசர் பிளேட் அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். ஹேச்லிங் ஸ்னவுட்ங்கிறது என்னது, அந்த பாயிண்டட் நோஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்னவுட்டட் அப்படின்னு சொல்லுவோம். when most of the eggs have catched, the catchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. emerge not to come out, வெளியில வருது. from here they make
ஹரிடு டேஷ் டு சி, திருப்பி என்ன பண்ணிடும், அது வந்து கடலுக்கே போயிடும். சரியா? அப்ப இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அது ஒரு முட்டை பொரிக்கிறதுக்கு எப்படிலாம் கஷ்டப்படுது அப்படிங்கறத தான் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது எந்த மந்த்ல வந்து இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னா, இதை கூட கொஸ்டினா கேட்கலாம். என்னன்னா ஜனவரி டு மார்ச். ஓகே, ஜனவரி அண்ட் மார்ச் இந்த டைம்ல தான் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா முட்டை பொரிக்கிறதுக்கான காலம். இந்த டைம்ல தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா நிலத்துக்கு வரும், முட்டைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிடும், போடும். பட் அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய முட்டைகள் மட்டும்தான் என்ன வரும், குஞ்சு பொரிச்சு வெளியில வரும். இந்த பிக்சர்ஸ் பாத்துக்கோங்க. இதுல வந்து இன்ஃபர்மேட்டிவ்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு சென்டிமீட்டர் தோண்டும், 45 சென்டிமீட்டர் தோண்டும். எவ்வளவு எக்ஸ் போடும்னா 100 எக்ஸ் போடும். அதோட மீனிங்ஸ், இதுல மீனிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பகுதியில பாருங்க, ஃபிளிப்பர்ஸ் அப்படின்னா என்ன, broad flat limbs used for swimming. Already I told no, அதாவது நம்ம ஃபிளிப்பர்ஸ்ங்கிறது அதுக்கு வந்து ப்ராடா இருக்கும். அது வந்து நீர்ல வந்து நல்லா நீந்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அது அந்த கடற்கரை ஓர இடங்கள்ல வந்து தவழ்றதுக்கு கஷ்டம். சரியா? அடுத்து பாருங்க, பிரிடேட்டர்ஸ்ங்கிறது என்னது, அனிமல்ஸ் தட் கில் அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். எந்த ஒரு அனிமல் தன்னுடைய உணவுக்காக இன்னொரு அனிமலை கொல்லுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல வந்து எனக்கு ஃபுல்லா வந்து மெமரி பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். பட் அதோட கரெக்டான மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல எதை கொடுத்தாலும் நம்மளால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து ஹால் அப்படின்னா புல் வித் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸோட இழுக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா புல். அடுத்து ஸ்லாஷ் அப்படிங்கிறது என்னது, கட் பண்றதுக்கு பேர் தான் என்ன பேர், ஸ்லாஷ். அடுத்து லெபரஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது அப்படின்னா வித் கிரேட் எஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்னவுட்னா பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். ஓகே. அடுத்து கேவிட்டிங்கிறது என்ன சொல்லுவோம், ஹாலோ ஸ்பேஸ். அத ஹாலோ ஸ்பேஸ் தான் என்ன சொல்லுவோம், கேவிட்டின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து வந்து எமர்ஜிங்னா கம் அவுட், வெளியில வருது. அடுத்து ஹேமோஃபிளாக்னா ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஹைட் ஆர் டிஸ்யூஸ் சம்திங், ஒன்னு மறைக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஹேமோஃபிளாக். இன்குபேட் அப்படிங்கிறது கேட்ச் எக்ஸ் யூசிங் வார்ம்ஸ், அதாவது முட்டை பொரிக்கிறதுக்காக அந்த சூட்ல வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா இன்குபேட். சரியா? அப்போ இந்த லெசன்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் ஒரு 3 to 4 திங்ஸ் இருக்கு. அது போக க்ளோசரி இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, அதை வச்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்ல போறோம். பார்க்கலாம். ஃபீமேல் ஆலிவர் ரிட்லிஸ் கம் அஷோர் அட் நைட் டு லே எக்ஸ். கரெக்ட் தானே, அது நைட்டு தானே வரும். The eggs of Oliver Ridley are in the shape of size of a cricket ball. அதோட எக் என்ன ஷேப்ல இருக்கும் நம்ம பார்த்தோம், டென்னிஸ் பால் ஷேப்ல இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டா? டென்னிஸ் பால் ஷேப்ல தான் இருக்குன்னு பார்த்தோம். இந்த பார்த்திருக்கோம்ல, டென்னிஸ் பால் ஷேப்ல தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அடுத்து பாருங்க, ரிட்லிஸ் கம் டு லே their eggs in the month of ஜனவரி மந்த் மட்டும் வருமா, அதாவது ஜனவரினா கரெக்ட்னு தோணும். ஆனா அப்படி கிடையாதுப்பா, ஜனவரி அண்ட் மார்ச் 2 மந்த்லயுமே வரும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜனவரி அண்ட் மார்ச். Then the turtles use their flippers and make a hollow for their nest. கரெக்ட் தானே? அதோட flippers வச்சுதான் அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குழியை வந்து என்ன பண்ணும், தோண்டும். சரியா? அடுத்து the hatchlings use a tiny egg tooth to come out of eggs. அதுவும் கரெக்ட் தான். ரொம்ப ஷார்ப்பான அந்த இருக்கக்கூடியதை வச்சுதான் அந்த எக்கை வந்து உடைச்சிட்டு வெளியில வரும். சரியா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, do you know part, this is an interesting aspect of sea turtle biology. அதாவது sea turtle ஒரு இன்ட்ரெஸ்டிங் பயாலஜி இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த செக்ஸ வந்து, அதாவது அது ஆனா பெண்ணாங்கிறத குறிக்கிறதுக்கு வந்து எது அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. பார்க்கலாம். The temperature inside the egg determines the sex of embryo while it is growing. When the eggs develop 27 degrees Celsius to 28 degrees Celsius male hatchlings are produced. அதாவது ஆண் குஞ்சுகள் வந்து வரும். எத்தனை டிகிரி செல்சியஸ்ல இருந்து எத்தனை டிகிரி செல்சியஸ், இது கேள்வியா கேட்கலாம். 27 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 28 டிகிரி செல்சியஸ். அதே 30 டிகிரி செல்சியஸ்ல அதிகபட்சமா இருக்கும்போது ஃபீமேல் hatchlings தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஈக்குவல் அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் hatchlings is produced only when the eggs incubate previously 29 to 30 டிகிரி செல்சியஸ். அதாவது 27 to 28 டிகிரி செல்சியஸ் இருந்தா மேல் hatchlings ப்ரொடியூஸ் ஆகும். 30 டிகிரி செல்சியஸ் இருந்தா ஃபீமேல். 29 to 30 டிகிரி செல்சியஸ் வார்ம்த்ல இருக்கும்போது மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவலா வந்து அது ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் தான்.
செக்ஷன் 1 செக்ஷன் 2 செக்ஷன் 3ன்னு கொடுக்கறதுக்கு ரீசனே உங்களுக்கு வந்து இவ்வளோ வெக்காபுலரி படிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹார்ட்னஸ் தோணக்கூடாதுங்கிறதுனால தான். அதனால தான் ஒவ்வொரு செக்ஷனாக கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இது படிக்கும்போது ஐயோ நிறையா இருக்கே அப்படின்னு நினைக்காம அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி படிங்க. ஒன்ஸ் ஒரு தடவை வீடியோ பாருங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. டெஃபினட்டாக நம்ம 30 அவுட் ஆஃப் 30 கண்டிப்பாக வாங்குவோம். இங்கிலீஷில் வந்து ஐ கிவ் யூ அஷூரன்ஸ். நம்ம இதே மாதிரி எல்லா லெசனையும் படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 30 அவுட் ஆஃப் 30 வாங்கிடுவோம். அடுத்து ஒரு இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா, அடுத்த 3rd பார்ட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.